வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 5 ஹெச்பி சோலார் பம்புங்க. இந்த சோலார் பம்ப் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீபரப்பநல்லூர் அப்படிங்கிற வில்லேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் போட்டிருக்கிறாங்க. இந்த பம்பு வந்து ஒரு 2-3 வருஷமாகவே ஓடலை. புயலில் அடிபட்டு கம்ப்ளீட்டாக பேனலில் பாதி பேனல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே டேமேஜ் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது யாருமே வந்து பார்க்க முடியல. அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்களும் சரியாக வந்து பண்ணி கொடுக்கல. அதனால் அப்படியே ஓடாமே இருந்தது. எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சைட் விசிட் போயிட்டு அங்கே இருக்கிற பேனல் எல்லாம் நல்லா இருக்கா, அதில் வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பேனல்கள்லாம் 2-3 பேனல் டேமேஜ் ஆகிருந்தது. அவங்கக்கிட்ட ஏற்கனவே இன்னொரு பம்ப் செட்டில் இருந்த பேனல்களை எடுத்துகிட்டு வந்து வச்சு, இப்படி ஒரு பம்புக்கு தேவையான பேனலை 20 பேனலை தயார் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிரைவு மாற்றி திரும்ப வந்து அந்த மோட்டார் வந்து சேத்துக்குள்ளே போய் புதைஞ்சிருந்தது. அதை வெளியில் எடுத்து மறுபடியும் சரி பண்ணி நல்லபடியாக ஓட வச்சு, அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுமையான வேலையாயிடுச்சு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் காங்கிரீட் எல்லாம் புதுசாக போட்டு ஸ்ட்ரக்சரை போட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த பேனலை க்ளீன் பண்ணி ஓட வைக்கும்போது மிக தெளிவான ஒரு பம்பிங் வந்துருச்சுங்க. நல்ல ப்ரெஷராக வந்துருச்சு வாட்ரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. 2.5 இன்ச்சு டெலிவரி வருது. 50 அடி கிணறு. இதுக்குள்ளே 5 ஹெச்பி நீர்மூழ்கி மோட்டார், கிணத்து மோட்டார் போட்டிருக்கோம். போட்டு பழைய பேனல்லாம் சரி பண்ணி ஸ்ட்ரக்சரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி மறுபடியும் அதுக்கு தேவையான சோக்கு ஃபிட்டிங் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த பம்பு வந்து ஆரம்பத்தில் என்ன மாதிரி ஓடிச்சோ அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து மானிய திட்டத்தில் போட்ட பம்பு. அதனால் யாரும் வந்து சர்வீஸ்க்கு வரல. திரும்ப நம்ம போய் சர்வீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட்டாக முன்னே எப்படி ஓடிச்சோ அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 5 ஹெச்பி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45% அந்த 45 ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட ஒரு 80% ஃபோர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி வெயில் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் கூட நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 ஏக்கருக்கு பாசனம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிணத்துலேருந்து ஒரு 20 அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது. ஒரு 50 அடி ஆழ கிணறு. நல்ல ஈல்டு இருந்தது. அதனால் மோட்டாரும் நல்ல ப்ரெஷராக ஓடிச்சுங்க.